ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்க விரும்பலை, எத்தனை பேர் பயத்தோடு இருக்கீங்க அப்படி தானே கேட்கணும் இப்போ இருக்க சூழ்நிலை என்ன. சரி, இதில் 10th படிக்கிறவங்க கை தூக்குங்க. 10th பொம்பளை பிள்ளைங்க 10th. சரி, இது +2. சரி, ஓகே. +2 எக்ஸாம் எப்போ டேட் சொல்லியிருக்காங்க? மார்ச் 3. சரி சரி. 10th 28 மார்ச், கரெக்டா? சரி, ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கொஞ்ச நேரம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா? முதலாவது, உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தூக்கி போடணும். பொதுவாகவே எக்ஸாம்னா என்னதான்? பயம்தான். நிறைய பேருக்கு காய்ச்சலே வந்துடும். வந்துச்சா ஏதாவது? நிறைய பேருக்கு என்ன செய்யும்? எக்ஸாம்னாலே ஃபீவர். அந்த ஃபீவருக்கு பேரே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எக்ஸாம் ஃபீவர்னு தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு வந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். அப்படி பயப்படுறதுனால என்ன ஆகுது? ஃபீவரே வரும். அதனால் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. உங்கள் பயத்தை தூக்கி என்ன செய்யுங்க? வெளியே தூக்கி போடுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பயத்தை நீக்கு, வெற்றியை தூக்கு. அதை உற்சாகமாக சொல்லுங்க, பயத்தை நீக்கு, வெற்றியை தூக்கு. தூக்கிடுவீங்களா? நம்மளால் முடியாட்டாலும் ஏசப்பாவால் முடியும். சரியா? சரி, முதலாவது எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மனசை நீங்கள் முதல்ல சரி பண்ணணும். உங்கள் மனநிலைமை என்ன செய்யணும்? நீங்கள் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களால் நிறைய பிள்ளைங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியல, மற்ற பிள்ளைங்க மாதிரி மற்ற பிள்ளைங்க அளவுக்கு என்னால் படிக்க முடியல, அவங்கள மாதிரி எனக்கு மார்க் எடுக்க முடியல, நான் என்னத்தை படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய பிள்ளைங்களுக்குள்ள இருக்கும். என்ன செய்யக்கூடாது? நமக்குள்ள என்னால் முடியாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள முதல்ல இருக்கவே கூடாது. நீங்கள் எல்லாரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனசை சரி பண்ணணும். அதுக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வரணும். சரியா? நீங்கள் நினச்சி பாருங்கள், பிறந்து ஒரு 3 வருஷத்துலேயே தூக்கி ஸ்கூலில் போட்டுடுறாங்க, அப்படி தானே? ஒரு 3 வருஷம்தான். அதுக்கு பிறகு ப்ளே ஸ்கூலுக்கு போ, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி வரிசையாக நீங்கள் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க? எவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்க? மூட்டை கணக்கில் தூக்கிட்டு போய் எத்தனை புக்கு! நாங்கள் படிக்கும்போது கூட அவ்வளோ புக்கு கிடையாது, அவ்வளோ வெயிட்டு கிடையாது, அவ்வளோ சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை புக்கை முடிச்சிருக்கீங்க. இத்தனை வருஷத்தையும் நீங்கள் தாண்டி படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வந்துட்டீங்க. அப்போ இப்போ ஏன் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே இதுதான். இத்தனை வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிங்கல்ல, அதுதான். கவனிக்கிறீங்களா? தமிழ் எல்லாருக்கும் தெரியும் தானே? நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க, அப்படி தானே? தமிழ் தெரியும் தானே? புரியுதா நான் சொல்கிறது? சரி, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடேன். உன்னால் முடியுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஒரு நிமிஷம். நான் ஜெபிக்க சொல்லலை, நீ எல்லாரும் கண்ணை மூடு. நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உன்னுடைய பெற்றோரை உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. நான் சொல்கிறத அப்படியே நீ யோசிச்சு பாரு. நான் கண்ணை மூட சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உன் பெற்றோரை நீ உன் கண்ணுக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக உழைக்கிறாங்கங்கிறத உன் கண்களுக்கு முன்பாக நீ கொண்டுட்டு வா. பகலில் வெயில்லையும் நைட்டும் பகலுமா உன்னை பெற்றவங்க வேலை செய்கிறாங்க. உனக்காக எத்தனையோ முறை கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு. உன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டுட்டு வா. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், உனக்காக வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எதுக்காக? உனக்காக தான்.
உனக்காக, உன் கூட பிறந்த தங்கச்சி தம்பிக்காக, உன் அண்ணன் அக்காவுக்காக தான் என்ன செய்கிறாங்க, உன்னை பெற்றவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலை செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை கூட உங்ககிட்ட காமிச்சிருக்க கூட மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு அவமானம், கண்ணீர், நிந்தை எல்லாத்தையும் உன் முன்னாடி காட்டாமல் தனியாக போய் வளர்ந்துருப்பாங்களே தவிர உன் முன்னாடி காட்டாமல் அவங்க தொடர்ந்து ஓடுறாங்க, வேலை செய்கிறாங்கன்னா ஏன்? உனக்காக தான். அதை உன் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் நீ கொண்டு வந்து பாரு. அடுத்து, நீ நல்லா படிக்கலை, நீ இவ்வளோதான் மார்க் வாங்கியிருக்க, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு கூரே இல்லைன்னு சொல்லி உன் டீச்சர் உன்னை எத்தனையோ தடவை அடிச்சிருக்காங்க, எத்தனையோ தடவை மற்ற பிள்ளைங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, உன் கூட இருக்கிற பிள்ளைங்க உன்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வாயேன் ஒரு நிமிஷம். அதை நீ நினச்சி பாரு. இதெல்லாம் நீ மாற்றி காட்டணும் நீ நினைக்கிறியா? உன் அம்மா அப்பா தலை நிமிந்து நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என் பிள்ளை படித்து நல்ல ஜாப்பில் இருந்து என்னை காப்பாற்றுறான் அப்படின்னு இப்போ கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் உன்னை நினச்சி ஒரு நாள் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் நீ நினைக்கிறியா? அவங்க எங்கெல்லாம் தலை குனிஞ்சி அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல மறுபடியும் ஓ நிமித்தம் அவங்க தலை நிமிந்து நிற்கணும் நீ நினைக்கிறியா? யோசிச்சு பாரு. உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீ யோசிச்சு பாரு. நீ அசிங்கப்பட்ட டீச்சர்ஸ் மத்தியில், உன்னை அவமானப்படுத்தின பிள்ளைங்க மத்தியில் நீ மறுபடியும் தலை நிமிந்து நிற்கணும் நீ நினைக்கிறையா? எல்லாத்தையும் மாற்றி காட்டணும்ல. இப்போ கண்ணை முழிச்சு பாரு. இப்போ சொல்லு, உன்னால் முடியுமா முடியாதா? சத்தமாக சொல்லு. உன்னால் படித்து நல்ல மார்க்கு வாங்க முடியுமா முடியாதா? சத்தமாக சொல்லு. உன்னால் முடியுமா முடியாதா? முடியும். உங்களால் நினச்சா நிச்சயம் முடியும். சரியா? அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் ஏன் கண்ணை மூட சொன்னேன் தெரியுமா? நீ கண்ணை திறந்து பார்த்துட்டே இருப்ப, நீ என்னைய பார்ப்ப, நீ யோசிச்சிட்டே இருப்ப. நான் சொல்கிறது உனக்கு மைண்டுக்குள்ளே போகவே செய்யாது. கொஞ்சம் பிக்சராக உன் ஃபேமிலியை உன் முன்னாடி கொண்டு வரணுங்கிறக்காக தான் நான் கண்ணை மூட சொன்னேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி நம்ம எதை நம்ம நினைக்கிறோமோ அது டக்குன்னு நம்ம பிரெயினில் சேவ் ஆகுமோ, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் நான் உனக்கு கண்ணை மூட சொன்னேன். சரியா? அடுத்து உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனப்பக்குவம் என்ன அப்படின்னா, நான் காமெடியை தான் சொன்னேன்னா சிரிக்கீங்களே, அதான் கேட்க. சரியா? அடுத்து 100 மார்க்கு எடுத்தாதான் வெற்றி, 90 மார்க்குக்கு மேலே எடுத்தாதான் வெற்றி அப்படிங்கிற எண்ணத்தை உன்னை விட்டு தூக்கி தூர போடு. 90க்கு கீழெல்லாம் எடுத்தால் அது தோல்வி லிஸ்ட்டில் போய் வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீ சந்திக்கிற இந்த எக்ஸாம் ஒரு மலை மாதிரி தான் உனக்கு தெரியும். அந்த எண்ணத்தை நீ என்ன செய்ய, தூக்கி தூர போடு. 100 எடுக்கணும், 90க்கு மேலே எடுத்தால் தான் நான் வெற்றி பெற முடியும், அப்போ தான் என்ன பாராட்டுவாங்க, அதுக்கு கீழெல்லாம் எடுத்தால் நான் தோல்வி தான் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் விட்டுட்டு நீ உன்னால் முடிஞ்ச அளவு நீ பெஸ்ட்டாக, நீ சிறப்பாக நீ முயற்சி பண்ணு. மற்றதை ஆண்டவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, மனதளவில் உங்களுக்குள்ள ஏதாவது மன கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இப்போவே சரி பண்ணிடணும். மன அழுத்தத்தோட ஒரு வருத்தத்தோடு நீங்கள் நிம்மதியாக படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். மன கஷ்டம் இருந்துச்சுன்னா, ஒருத்தர் மேலே வெறுப்பு இருந்துச்சுன்னா உங்களால் நிம்மதியாக படிக்க முடியுமா? நிம்மதியாக படிக்க முடியாது, நிம்மதியாக எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் மனதளவில் ஏதாவது கஷ்டம், ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுன்னா நீ எக்ஸாமுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், உன் மனசை அதை எப்படி சரி பண்ணணுமோ சரி பண்ணு. ஒருவேளை அம்மா அப்பாட சண்டை போட்டியா, போய் சமாதானமாகு. கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை போட்டியா, போய் சமாதானமாகு. எந்த விதத்தில் உன் மனசை சரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீ என்ன செஞ்சிரு, சரி பண்ணிக்கோ. அடுத்து இந்த எக்ஸாமை நீ பார்க்குற விதம் ஒரு தொலைநோக்கு பார்வையில் நீ பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த பரீட்சை வருது, இன்னும் ஒரு வாரத்தில் வருது, அடுத்து ஒரு மாதத்தில் வருது, எழுதி முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், ஏசப்பா உன்னை குறித்து ஒரு பெரிய மாபெரும் திட்டம் வச்சுருக்கிறார்ல, அதில் ஒரு சின்ன
சின்ன பகுதிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த எக்ஸாமை நீ பார்த்து பாரு, இது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இதுதான் நீங்கள் மனதளவில் உங்களை சரி பண்ண வேண்டிய காரியம். அடுத்து வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? முதலாவது நீங்கள் செய்கிற காரியம் வந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்களே, எக்ஸாமுக்கு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா நீங்கள் செக் பண்ணிக்காங்க. சரியா? டேட்டு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அப்புறம் வந்து இடையில லீவெலாம் உண்டுல்ல, அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அவங்க போட்ட போர்டில் எழுதி போட்டதோ மிஸ் சொல்லி கொடுத்ததோ நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்காங்க. ஏன்னு கேளுங்க, நீங்கள் 1 சில நேரம் 7 மாதிரி போடுவீங்க, 3 8 மாதிரி போடுவீங்க. நீங்கள் பாட்டுக்கு 28ஆம் தேதி 27ஆம் தேதி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நிறைய அப்படி நடந்திருக்கு பிள்ளைகளா. அதாவது தப்பாக எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கி எக்ஸாம் இல்லையே நாளைக்கு தான் அப்படி நினச்சிட்டு இருந்தவங்களாம் உண்டு. நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் எக்ஸாமுக்கெலாம் அப்படி போகலை, ஆனால் ஸ்கூலே ஒரு நாள் இல்லை, நான் தெரியாமல் போயிட்டேன். நான் ஒத்திக்கு போயிட்டு ஐயோ எல்லாம் அடைச்சி கிடக்கு, ஸ்கூலே இல்லை, என்னோட ஸ்கூலே இல்லை போல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் நடந்து வந்தேன். இப்படி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் கூட ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த டேட்டெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க செக் பண்ணி நீங்கள் எழுதி குறித்து வச்சுக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, கிட்டத்தட்ட படித்து முடிச்சிருப்பீங்க தானே? படித்து முடிச்சுருப்பேன், முடிக்கலையா? படித்து முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ரிவிஷன் தானே நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு படித்து முடித்ததெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பாடமாக இப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? அப்படி நான் நம்புகிறேன். நீங்கள் படிக்கும்போது என்ன செய்யுங்க, முக்கியமான பாயிண்டெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நீங்கள் கற்றுக்கோங்க. முக்கியமான பாயிண்டெல்லாம் நீங்கள் எப்போவுமே அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கணும். முக்கியமான குறிப்புகளெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு படிக்கணும். அப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த நாட்களையே சில காரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும், சில டவுட் இருக்கும், அதை என்ன செஞ்சுருங்க, இப்போவே அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாம இந்த கடைசியில் பார்த்துக்கலாம், இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது, இப்போவே வா அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுடணும். சரியா? இப்போவே என்னென்ன டவுட் இருக்கோ அதை உங்கள் மேம் கிட்ட கேட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோ அதை என்ன செஞ்சுக்கோ, அதை சரி பண்ணிக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டைம் இருக்கிறதுனால சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கெல்லாம் நிறைய நாள் இருக்குது. இப்போ +2 தான் இப்போ பக்கத்தில், மற்ற எல்லாத்துக்கும் ஓரளவு நாள் இருக்குது. படித்ததை எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்கிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு என்ன செய்யும், மனப்படம் ஆகும். குறிப்பாக லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் வந்து பெரும்பாலும் வச்சுருப்பீங்களே, கிடச்சிச்சா? அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த 5 வருஷம் நீங்கள் கொஸ்டினை நீங்கள் தரவா அதை வாங்கி, இப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கள்ல, ஒவ்வொரு கொஸ்டினையும் சொல்லி பாருங்கள். இதுக்கு நான் படிச்சிட்டேனா, ரைட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போவே எழுதி வச்சுக்காங்க, உங்களுக்கு 60 மார்க்கு கிடச்சிரும். அந்த 5 வருஷம் கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் படிங்க, முடிஞ்சால் கிடச்சிச்சின்னா வாங்கி படிங்க. அதே மாதிரி பரீட்சை காலங்களில் இந்த குறிப்பாக எப்போவுமே சரி, குறிப்பாக உங்களுக்காக சொல்கிறேன், நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. காலம் பொன் போன்றது, அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்குற மாதிரி அதை யூஸ் பண்ணணும். சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இந்த செல்ஃபோனு டிவி எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிடணும். சரியா? இப்போ இருக்கிற நாட்களை நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, நீங்கள் பயன்படுத்திக்காங்க. ஏன்னு கேளுங்க, நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த நேரத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு உறவை மிஸ் பண்ணால் திருப்பி கொண்டு வந்துடலாமா? ஒரு பொருளை மிஸ் பண்ணால் திருப்பி கொண்டு வந்துடலாமா? நமக்கு உடம்பு சரியில்லாமல் நம்ம உடம்புல ஆரோக்கியம் இல்லை, நம்ம பலவீனப்பட்டு கிடக்கோன்னா நம்ம சுகத்தை திருப்பி கொண்டு வந்துடலாம். நமக்கு பணம் தொலைஞ்சு போச்சுன்னா திருப்பி உழைச்சா பணம் வந்துடும். ஆனால் நேரத்தை நீ திருப்பி கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு பாரு. நேற்று நீ திரும்பி போக முடியுமா யோசிச்சு பாரு. 10 பரீட்சை எழுத முடிச்சிட்டேன்னா 12 பரீட்சை எழுதி முடிச்சிட்ட, உனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் ஒரு 20 மார்க்கு கிடச்சிருக்குமேன்னு நீ வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. நீ திருப்பி போய் அந்த டைமை வாங்கி நீ சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது. அதனால் இருக்கிற இந்த நாட்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க,
பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்காங்க. நான் குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு 3 மணி நேரம், குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு 3 மணி நேரம். நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, நாள் முழுவதும் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க. நான் சொல்கிறது குறைஞ்சது இன்னையிலேருந்து ஒரு 3 மணி நேரமாவது அட்லீஸ்ட் நான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், இன்னையிலேருந்து நீங்கள் படிக்கணும். சரியா? அப்படி படித்து பாருங்கள், நிச்சயம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே சமயம் இந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது பசி, தாகம் இதெல்லாம் இருக்கும். இந்த பரீட்சை நாட்களில் சில பேர் என்ன செய்ய மாட்டா, சாப்பிடவே மாட்டா. சும்மாயே நீங்கள் சொல்ல வேண்டாம், சாப்பிட மாட்டீங்க. குறிப்பாக அந்த பரீட்சை நேரத்தில் என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவள் வந்து வருஷம் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தான். நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாள். நல்லா எப்படியும் 490 ஏம் வச்சு அந்த பிள்ளை படிச்சிச்சு. ஆனால் கடைசியில் அவள்கிட்ட இருந்த ஒரு மைனஸ்னா, எல்லா படிப்பெல்லாம் ஓகே, சாப்பிடவே மாட்டாள். அந்த பிள்ளை சாப்பிடவே மாட்டாள். வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சாப்பிடவே மாட்டாள். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, பரீட்சை போக முடியாத அளவுக்கு அவளுக்கு பலவீனமாயிருச்சு உடம்பு. நான் அதனால தான் சொல்கிறேன், சாப்பாட்டை சும்மா அப்படியே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்காத, சாப்பிடட்டா என்ன அப்படின்னு நினைக்காத. நீங்கள் ரொம்ப கடினமாக படிக்கும்போது உங்கள் உடம்புல வந்து ரொம்ப பலவீனப்படும். அதனால் நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க. நல்லா இந்த கொண்டைக்கடலை அவிச்சு சாப்பிடுங்க, சிறுபயிரை அவிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ஜூஸ் குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, இந்த ஃப்ரூட்டி மிரண்டா அதை சொல்லலை. நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, இளநீ குடிங்க. முக்கியமாக வெயில் ஆரம்பிச்சிருச்சு, மோர் கலந்து குடிங்க. இதெல்லாம் என்ன செய்யும், உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து உட்காராமல் எழும்பி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நடந்துட்டு வாங்க. சைக்கிள் ஓட்டிங்கன்னா அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன செய்யுங்க, அப்புறம் நீங்கள் உட்காந்து படிங்க. சாப்பாடு, தூக்கம் ரெண்டுமே முக்கியம். நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரேடியாக முழிச்சிருந்து தூங்காமல் இருந்து படிக்கணும்னு கிடையாது. அதே சமயம் ஒரேடியாக தூங்கிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைம் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அதுக்காக ஓவராக சாப்பிட்டுட்டு மல்லாந்துடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். சரியா? இந்த சாப்பாடு விஷயம், தூக்கம் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து, நைட்டில் அதிகமாக நீங்கள் முழிச்சிருந்து படிக்கிறத விட விடிய காலம் எழும்பி நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. நான் பாட்டுக்கு 4 மணின்ட்டு ஐயய்ய என்ன இவன் 4 மணின்றான்ற கூட 3 மணிக்கு எழும்புற பிள்ளைங்களும் இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் எப்போ எழும்புவீங்களோ அதிகாலை சீக்கிரம் 3 மணியோ 4 மணியோ எழும்புங்க. கொஞ்ச நாளைக்கு தான் எழும்பி படிங்க. நைட்டில் சீக்கிரம் படுத்துருங்க. சீக்கிரம் படுத்துட்டு காலையில் எழும்பி படிங்க. அது உங்களுக்கு, ஏன்னா அதிகாலையில் தான் நம்முடைய பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வேலை செய்யும். அப்போ நீங்கள் படிக்கிறதெல்லாம் சேவ் ஆகும். அதே சமயம் நைட்டில் சீக்கிரம் தூங்குனீங்க, படிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குனா தான் பிரெயினில் போய் சேவ் ஆகும். அப்புறம் நீங்கள் எழும்பி படிக்கும்போது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், காலையில் எழும்பி நீங்கள் அதிகமாக படிக்கணும். சரியா? அடுத்து வந்து தினமும் ரொம்ப படிக்கிறதுனால, இப்போ பரீட்சை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால டெய்லி வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. வெந்நீர் வச்சு மேலே அலசுங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வெந்நீர் வச்சு சுடுதண்ணி வச்சு மேலே அலசிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா காலையில் எழும்புறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சொல்லுவீங்க என்கிட்ட வந்து. சரியா? அடுத்து சாப்பாடு இதெல்லாம் சொல்லிட்டு முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம நினைப்போம் நைட்டில் டீ போட்டு வச்சு குடிச்சிட்டா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா முழிச்சிருந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இருக்கா? டீ குடித்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கலாம் இருக்கா? ஆனால் அது தப்பு. டீ காஃபி குடித்தா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கவே முடியாது. ஏன்னு கேளு, அதில் வந்து கேஃபின் ஒரு இது கெமிக்கல் இருக்கிறதுனால நமக்கு அது நரம்பு தளர்ச்சி ஆயிருமா, கை கால் நடுக்கம் வந்துடும். நீங்கள் நைட்டில் டீயை குடிச்சிட்டு காலையிலையும் டீயை குடிச்சிட்டு எக்ஸாம் காலில் போய் உட்காந்திங்கன்னா பயத்தில் நடுங்குதோ இல்லையோ இந்த பிரச்சனையில் உங்களுக்கு நடுக்கம் வந்துடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், நீங்கள் நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. நைட்டில் சூடாக இனிப்பே இல்லாமல் பால் குடிச்சிட்டு படுங்க. அது உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும். சரியா? அடுத்து தேர்வு பரீட்சை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன்.
பரீட்சை அன்னைக்கு முந்தின நாளே என்ன செய்யணும்? இப்போ நான் இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஃபஸ்ட்டு மனதளவில் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறதுக்கு அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன். அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, எக்ஸாம் நாள் நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸாம் அன்னைக்கு முந்தின நாளே என்ன செஞ்சிடணும், எடுத்து வைக்க வேண்டியதை எடுத்து வச்சிடணும். ஏன்னா பதட்டத்தில் என்ன செஞ்சுருவீங்க, மறந்துடும். சில நேரம் பயத்திலே நம்ம என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம், கொண்டு போக வேண்டியதை கொண்டு போக மாட்டோம். அதனால என்ன செய்யணும், முந்தின நாளே என்ன செய்யணும், என்னென்ன பென்னு பென்சில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, ரப்பர், அடுத்து ஸ்கேலு, முக்கியமாக ஹால் டிக்கெட்டு 10th +2 ஹால் டிக்கெட்டு முக்கியமாக அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, முந்தின நாளே எடுத்து வச்சுருங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டைம்லேயும் அதிகாலையிலே நீங்கள் எழும்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளம்பி போகணும். இப்போது ஒருவேளை தூரத்தில் இருக்கலாம், உங்கள் ஸ்கூல் வந்து தூரத்தில் இருக்கலாம், நீங்கள் சைக்கிளில் போகிற பிள்ளைங்க இருக்கலாம், பஸ்ஸில் போகிற பிள்ளைங்க இருக்கலாம், சில நேரம் டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாது, இப்படி பல பிரச்சனை. அடுத்து நீங்கள் அவசரத்தில் போகிறதுனால நீங்கள் வண்டியை சைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு அதில் நீங்கள் எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து பிளான் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி போயிடணும். சரியா, அடுத்து போயிட்டு அங்கே எக்ஸாம் ஹாலில் பொதுவாக வந்து அந்த டைமுக்கு தான் உள்ளே கூப்பிடுவாங்க, அப்படி தானே? அந்த குறிப்பிட்ட டைம், ஒரு குறிப்பிட்ட 10 நிமிஷத்துக்கு முன்னாடினா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் வெளியில் தான் உட்காந்துருப்பீங்க. இந்த வெளியில் உட்காந்துக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, அரட்டை அடிக்கிறது, இந்த பராக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சோழியெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. வெளியில் இருந்துக்கிட்டு நீ அமைதியாக உட்காந்து படித்ததை யோசிச்சுக்கிட்டு, அந்நேரம் கடைசி நேரத்தில் கடந்து என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க செய்கிற தப்பே அதுதான். எக்ஸாம் காலில் வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்க, அந்த அளவுக்கு படிப்பாங்க பிள்ளைங்க. ஹாலில் இந்த ஹாலுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு என்ன பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு படித்து பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்கல்ல, அதை எதை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களே தோற்று போகிற அளவுக்கு கடைசி நேரத்தில் இப்படி 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 மேம் உள்ளேருந்து கூப்பிடுவாங்க, ஏமா டைம் ஆயிடுச்சு வாங்க, இந்த ஒரு நிமிஷம், வருஷம் ஃபுல்லாக படிக்காத அந்த ஒரு நிமிஷத்தில் என்னத்தை படிக்க போகிற நீ சொல்லு. ஓ, அந்நேரத்தில் கடந்துக்கிட்டு போராடி டக 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 டகன்னு போட்டு உருட்டுறது, புக்கை போட்டு அப்படியே இன்னும் ரோபோட்டை அப்படியே பார்த்தோன்னே எல்லா மண்டைக்குள்ளே அப்படியே ஏறுறதுக்கு. பொதுவாக ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுது, கடைசி நேரத்தில் போட்டு படித்த அப்படின்னா நீ இது வரைக்கும் படித்தது எல்லாமே மறந்துடுமா. உண்மையாக தான் சொல்கிறேன். கடைசி நேரத்தில் போட்டு நீ படித்த புதுசாக எதையும் போட்டு படித்த அப்படின்னா இது வரைக்கும் நீ படித்து இங்கே சேவ் ஆகி வச்சுருப்பல்ல, அது வந்து மறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் இருந்துக்கிட்டு படப்படான்னு அந்த கடைசி நேரத்தில் கடந்து படிக்கக்கூடாது. அடுத்து கஷ்டப்பட்டு படிச்சிடுறது, படிச்சுட்டு உள்ளே போய் உட்கார்றது. என்ன அங்கே பக்கத்தில் ஒருத்தி என்னடி படிச்சிட்டியா கேட்பான். ஆனால் படிச்சுட்டேன், என்னெல்லாம் படித்த, அந்த இதெல்லாம் படிச்சிருக்கேன், அது எதுவுமே வராதாண்டி போடுவா. ஒரு குண்டு போச்சு, அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த படித்த கொஸ்டினே வந்தாலும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிரும். அதனால என்ன செய்யக்கூடாது, கடைசி நேரத்தில் கடந்து படிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த எக்ஸாம் காலுக்கு முன்னாடி போய் இருந்துட்டு ஃப்ரெண்டு குழப்புறதுக்கே வருவாளுங்க, இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டினா, அப்படி ஒரு புரளியை கிளப்பி விடுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு நான் படிக்கும்போது, அதனால தான் சொல்கிறேன். ஒரு புரளியை கிளப்பி விடுவாங்க, இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், ஒருத்தி ஆரம்பிச்சு விடுவாளா, சுற்றி வரும்போது கொஸ்டின் லீக் ஆயிருச்சான், இந்த கொஸ்டின் வந்திருக்கான், படி போட்டு அடுத்து 10 மார்க்கு கொஸ்டின், ஐயோன்னு போட்டு புரட்டி போச்சு கடைசியில் போச்சு, எல்லாம் போச்சு. டென்ஷன் ஆயிடுச்சு, பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடும், நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து வச்சுக்கிறது என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அதனால் கடைசி நேரத்தில் கடந்து என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. அடுத்து முக்கியமாக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு காரியம்
என்ன அப்படின்னா, உங்கள் புக்கு, நீங்கள் படித்த நோட்ஸு, ஒருவேளை பேப்பர்லையாவது எழுதி பார்த்துருப்பீங்க, டப்பாவில் வச்சு பாக்ஸில் வச்சு நடந்து படித்து பார்த்துருப்பீங்க, இடத்துலையோ துண்டு பேப்பரில் எழுதி வச்சு அப்படியே எங்கே போனாலும் படிச்சுக்கிட்டே அலைஞ்சிருப்பீங்க. இப்படி ஏதாவது உங்கள் ட்ரெஸ்ஸில் மாட்டியிருக்கா, தொங்குதான்னு சொல்லி ஒரு நிமிஷம் உதறி விட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், உள்ளே போகணும். என்ன சொல்ல வரேன், புரியுதா? புரிஞ்சிருக்கோம். நம்ம ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, பிட்டு அடிக்கக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. அதனால் புக்கு, பேப்பர், துண்டு பேப்பர் எது இருந்துச்சுனாலும் என்ன செஞ்சிடணும், வெளியே வச்சுட்டு போயிடணும். சரி, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் என்ன செய்யணும், அமைதியாக உட்காரணும். அங்கே உட்காந்துட்டு உன் பிளேஸை கண்டுபிடிச்சி உன் இடத்துல பேசாமல் உட்காரணும். பக்கத்தில் பார்த்துக்கிட்டு உன் பிளேஸா, சரி இது உன் பிளேஸா, இது உன் பிளேஸா, சரி நான் இப்படி சொருவேன் இதை சொல்லி தந்துரு, நான் இப்படி தொடுவேன் இதை சொல்லி தந்துரு. இந்த சோழியே அங்கே இருக்கக்கூடாது. செஞ்சிருக்கீங்க, சிரிப்பை பார்த்தாலே தெரியுது. இந்த சோழியை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ போனியா அமைதியாக பேசாமல் உட்காரணும். எக்ஸாம் நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கவனமாக கவனிக்கணும். நீ பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உன் மனசை அதை பாதிக்கிற மாதிரி எந்த காரியத்துக்கும் நீ விடக்கூடாது உன்னை, சரியா? உங்களுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்களே அந்த மேமோ சாரோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல கவனமாக கேட்கணும். ஏன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முதல்ல கொடுப்பாங்க. அதை நீங்கள் அந்நேரம் கவனிக்காமல் பறாக்க பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க சொல்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். திருப்பி போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆவாங்க. அதனால் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது என்ன செய்யணும், கவனமாக உட்காந்து கேட்கணும். குறிப்பாக நீங்கள் எழுதும்போது ஆரம்பிக்கும்போது உங்கள் ஹால் டிக்கெட் நம்பரு, உங்கள் பேர், ஸ்பெல்லிங், இன்சியல் எல்லாம் தெளிவாக கரெக்டாக பார்த்து நீங்கள் எழுதிடணும், சரியா? அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஸ்டினை முதல்ல வாங்கிட்டு இப்போ கொஸ்டின் கொடுத்துட்றாங்க, வந்தாச்சு, அப்படியே எக்ஸாம் அப்படியே போகிற மாதிரி இருக்கா இல்லையா? இப்போ கொஸ்டின் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு அப்படியே அமைதியாக சத்தம் போட்டு அல்லையா சோத்த, நீங்கள் எங்கேயே வாயை திறக்க மாட்டீங்க, அங்கே திறக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைல்ல. நீ மனசுலையே ஒரு நிமிஷம் நீ ஜோம் பண்ணு. கொஸ்டின் பேப்பர் மேலே கையை வச்சு, ஆண்டவரே உங்கள் ஞானம், நான் படிச்சிருக்க கொஸ்டின் மட்டும்தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு நீ கொஸ்டினை எடுத்து ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ. ஃபுல்லாக வாசித்து பாரு. முதல்ல வாசித்து பார்த்துட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க, அதை கவனிக்காமல் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. நல்லா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தடவை 2 தடவை நீ வாசிச்சுட்டு எந்தெந்த கொஸ்டின் நீ எழுத போகிறங்கிறத நீ குறிச்சினா கொஸ்டின் பேப்பரில் குறிச்சிடாதீங்க, ஏதோ நீ யோசித்து வச்சுட்டு நீ எழுத ஆரம்பிச்சிரு, சரியா? இந்த கொஸ்டின் நம்பர் போடுறது, ரோமன் லெட்டர் போடுறது, அப்புறம் பேஜி மாற்றிடக்கூடாது. இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஒரு பேஜுக்கு ஒரு குறைஞ்சது 20 லைனாவது எழுதணும், சரியா? நிறைய பேப்பர் வாங்கணும்னு, ஆனால் இப்போ ஏதோ மாற்றிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் படிக்கும்போது மேம் அடிஷ்னல் பேப்பர் அது ஒரு பந்தாவுக்கு, நான் நிறைய பேப்பர் வாங்கி எழுதுறேங்கிறதுக்காக மேம் எழுதுறானோ எழுதலையோ மேம் அடிஷ்னல் பேப்பர். அப்போ பக்கத்தில் அவங்க நிறைய படிச்சிருப்பான் போலப்பா, எவ்வளோ பேப்பர் எழுதுறான் பாரு. இப்படி சீன் போடுறதுக்குன்னே ஒரு பக்கத்தில் 10 லைன் எழுதுறது. 10 லைன் எழுதுனா அப்படியே போயிட்டு அப்படியே தூக்கும்போது அப்படியே வெயிட்டாக இருக்கும்ல, அந்த சோழி அங்கே வேண்டாம். ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சது 20 லைன் நல்லா கேப் விட்டு நீட்டாக நல்லா உருண்டையாக தலையெழுத்து மாதிரி எழுதக்கூடாது, சரியா? நல்லா நீட்டாக எழுதணும். அதே சமயம் கொடுத்துருக்குற டைமை நீ பிரயோஜனப்படுத்திட்டு அதை எழுது, சரியா? முக்கியமாக அந்த கிராஃப்னு ஒன்று கொடுப்பாங்க மேக்ஸ் தானே, கிராஃபு, மேப்பு, இதிலலாம் உங்களுக்கு சொலையா மார்க் கிடைக்கும். அடுத்து நான் எத்தனை மார்க் கிடைக்கும்? அதே மாதிரி தான் 10 மார்க்கு. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் பெரிய ஆளை விட்டுறக்கூடாது. நமக்கு மார்க் கொடுக்குறதே அவர் தான், அவங்கள முதல்ல நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் முடிச்சு வச்சுக்காங்க. நீங்கள் இணைச்சி கூட விட்டுறலாம் கடைசியில். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சு வச்சுக்காங்க. அடுத்து சில டைமில்
சில கொஸ்டினை பார்த்தா எம்மா இதை நான் படிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. அந்நேரம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து, இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன், அப்படியே லைட்டாக மூச்சை இழுத்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பிள்ளைங்க ஆகுறதுனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் சில டாக்டர்ஸ் அட்வைஸ்லாம் கேட்டேன் இது பேசுகிறதுக்கு முன்னாடி. அதாவது அப்படியே மூச்சு இழுங்க பார்ப்போம். இந்த மூச்சு பயிற்சி ஆக்சுவலாக நம்ம நுரையீரலுக்கு நல்லது. இது பலவீனமாக இருக்கிறவங்க ஆல்ரெடி பண்ணுவாங்க. உங்களுக்கு இது என்ன செய்ய தெரியுமா? இப்போ நீங்கள் இழுத்து விடும்போது அப்படியே ஒரு ரிலாக்ஸ் தெரிஞ்சிச்சா தெரியலையோ? நல்லா படிங்க, தெரியும்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு போனால். அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டீங்கன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமா? சரி, என்னால் முடியும். தெரிஞ்சிச்சுன்னா எழுது, தெரியாட்டா கலந்த விட்டுரு. எதுக்கு போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? உனக்கு எந்த கொஸ்டின் தெரியுதோ அதை முதல்ல எழுது. ஆனால் நம்பரை மாற்றிடக்கூடாது. நம்பரை மாற்றிடாமல் எந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுதோ அதை முதல்ல எழுது. ஒன் வேர்டெல்லாம் விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு. ஒன் வேர்டு தெரிஞ்சதை நிரப்பிடணும், தெரியாத நம்பரை போட்டு அதை இடத்த விட்டு வச்சிடணும். அப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதி முடித்து அந்த கொஞ்சம் யோசிச்சு, இந்த கதை அடிக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும் பார்த்தியா, நம்ம சொந்த கதை கதை அடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது நமக்குனே வரும் சிலது. அதை வச்சுக்கணும். இரு நான் வாரேன், இங்கே வேலையை முடிச்சு வரேன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் டைம் இருக்கும்போது ஒன் வேர்டையை முடிச்சிடணும். ஒருவேளை ஒரு சில ஒன் வேர்டு தெரியாமல் இருக்கலாம். அப்போது அதை அப்படியே நீ விட்டுறக்கூடாது. என்னத்தையோ உன்னை போட்டு எழுதி வச்சிடணும். சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கும்போது சில டீச்சர்ஸ்லாம் அப்படியே டென்ஷனாக வருவாங்களாம் திருத்துறதுக்கு. அப்போம்னா அவங்க ரொம்ப இவ்வளோ தப்பு, நல்லா எழுதுனாலும் எழுத்து நல்லா இல்லாட்டா தப்பு போட்டு போயிடுவாங்களாம். அதே நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க கொஞ்சம் எழுத்து நல்லா இருந்து நம்ம சொந்த கதை கதை எழுதினாலே ரைட்டு 10 மார்க்கு அப்படிலாம் போடுவாங்களாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எழுதுறத நீட்டாக எழுதணும். நம்ம காலி இடத்த வச்சிடக்கூடாது. என்னத்தையோ தெரிஞ்சதை எழுதி வச்சிடணும். அதுக்காக சொல்கிறேன். தெரியாததை அப்படி செய்யின்னு சொல்கிறேன். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு கடைசியில் ஏன் பேரை இது பண்ணி விட்றாதீங்க, சரியா? இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்பரை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. பேஜை மாற்றி கட்டிடக்கூடாது. எழுதின கொஸ்டினையே திரும்ப மறுபடியும் எழுதி வச்சுட்டு அந்த லூசுத்தனமும் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைமை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். சில பிள்ளைங்க நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு டைமே பத்தாது பார்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் அரைகுறையாக படிச்சுட்டு வருவாங்களா, உட்காந்துட்டு எழுதி முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறது, அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறது. யார் போகிறா, பறக்கும் படம் வந்துருச்சான், பறக்கும் படம் வந்து யாரோ ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, பறக்கும் படையான், இப்படியெல்லாம் அங்கே பொருளையை கிளப்பி விடுவாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு. அதனால் என்ன செய்யணும்? டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த சத்தத்துக்கும் உங்கள் செவியை சாய்க்கக்கூடாது. குறிப்பாக பொருட்கள் பக்கத்துலேருந்து தான் வாங்கிறது, இந்த கொடுக்கறது, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. திரும்பவே கூடாது. நீ பாட்டுக்கு கூப்பிட்டாலும் சரி, அவளுக்கு இருக்கோ இல்லையோ, நீ உனக்கு மார்க் என்ன, நீ என்ன செய்ய, நேராகவே இருந்து இந்த கடிவாளம் குதிரைக்கு போட்டு திரும்ப விடாமல் பண்ண மாதிரி தான் பண்ணணும். அப்படி உட்காந்து என்ன செய்யணும்? நீ பாட்டுக்கு எழுது. தண்ணி வச்சுக்கோ. குடிக்க பர்மிஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தண்ணி வச்சுக்கோ, கண்டிப்பாக தாகம் எடுக்கும். 3 மணி நேரம் இருக்கா, அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கோ. அடுத்து முக்கியமாக கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். என்ன அப்படின்னா, தேர்வுக்கு பின்பு எழுதி முடிச்சிட்டிங்க. ஒரு வழியாக நீங்கள் நல்லா எழுதி முடிச்சிட்டிங்க. முடிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அணக்கம்லாம் வீட்டை பார்த்து ஓடி வந்துடணும். ஏன்னா அப்பவும் ஒருத்தி வந்து குழப்புவா, இந்த கொஸ்டின் நீ எழுதுனியா, நான் எல்லாமே எழுதிட்டேன், இது எழுதுனியா, இது எழுதுனியான்னு. அப்போது ஐயோ நான் இது எழுதலையே, இது கூட எழுதலையா, இது எவ்வளோ ஈஸி தெரியுமா அப்படின்னு ஒருத்தி சொல்லுவாள். அப்போ அதில் நம்ம என்ன, அதுலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமாகி அடுத்த பரீட்சை நம்ம போகாமல் நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். ஒன்று மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்காங்க. முடிஞ்ச பரீட்சையை மறுபடி வச்சுக்கிட்டு இந்த 2 மார்க்கு, இந்த 4 மார்க்கு, இந்த 5 மார்க்கு அப்படி டீச்சர் மாதிரி மார்க் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் இது கரெக்டாக எழுதியிருக்கேன், இது கரெக்டாக எழுதியிருக்கேன், இது தப்பாக எழுதியிருக்கேன், ஒரு 80 மார்க் வந்துடும், ஒரு 90 மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த முடிஞ்சு போன பரீட்சையை கொஸ்டினை வச்சு பார்க்கவே கூடாது. அது ஒரு தப்பான பழக்கம். அது இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற்றிக்கோ. முடிஞ்சிச்சா சோத்திரம்னு வச்சுட்டு அடுத்த கொஸ்டினை எடுத்து அடுத்த பாடத்தை எடுத்து என்ன செஞ்சிரு, படிக்க ஆரம்பிச்சிரு, சரியா? அடுத்து வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்படி ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சிருங்க. இப்போ நான் சொன்னேன், புரிஞ்சிச்சா? நான் சொன்னது ஓரளவாவது புரிஞ்சிச்சா?
புரிஞ்சிச்சா? இங்கே தான் இருக்கீங்களா? புரிஞ்சதை வச்சு ஓரளவு நீங்கள் எல்லா எக்ஸாமும் நீங்கள் எழுதி முடிச்சிருங்க, சரியா? அடுத்து தேர்வு எழுதின பின்பு இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும். என்ன ரிசல்ட்டு வரும்? 10th 12th எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும். என்ன மார்க் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ, சரியா? நீ குறைஞ்சதுனால கவலைப்படாத, கூடுனா சந்தோஷப்பட்டுக்கோ, குறைஞ்சதுனால சந்தோஷப்பட்டுக்கோ. ஏசப்பா உனக்கு எதை கொடுக்காங்களோ, முக்கியமாக நீ என்னத்தை படிச்சியோ அதானே கிடைக்க போகுது. அதுக்கு தான் படின்னு சொல்கிறது. மார்க் வந்த பிறகு ஐயோ நான் விட்டுட்டேனே, நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த புலம்புறத நிறுத்து, சரியா? அதோட எக்ஸாம் எழுதுனீங்களா, மார்க் வந்துச்சா, ரைட்டு முடிஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அதோட விட்டுறணும். ஏன் அப்படின்னா இந்த தேர்வு முடிவு ரிசல்ட்டு தான் உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது, இந்த உலகத்துக்கும் முடிவு கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கும் சரி, உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதுக்கும் சரி, வேறு எத்தனையோ அனுபவங்களை வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார்ல, என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சுருக்கேன். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதனால் ஏசப்பா உங்களுக்காக வச்சிருக்கிற பெஸ்ட்டு ஃப்யூச்சர், நல்ல பிரகாசமான ஒரு ஃப்யூச்சரை ஆண்டு வச்சிருப்பாரு. ஆனால் இந்த தேர்வு இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இதை நினச்சி நீ யோசித்து நீ சோர்ந்து போயிட்டு நீ மனசு கஷ்டப்பட்டு நீ உடஞ்சி இருந்து ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற மகிமையான காரியத்தை நீ ஒரு நாளும் இழந்து போயிடக்கூடாது. நிச்சயம் நீங்கள் நல்லா படிப்பீங்க, நீங்கள் நல்லா பரீட்சை எழுதுவீங்க, நீங்கள் நல்லா மார்க் வாங்குவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார், நல்ல ஞாபக சக்தியை தருவார். ஜெபிச்சுட்டு செய்யுங்க, ஜெபிச்சுட்டு படிங்க, ஜெபிச்சுட்டு எழுதுங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் எழுதுங்க.